Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நேரடியாக யுத்தம் செய்ய முடியாத பிசாசானவன் நம் மனதை போர்க்களமாக்குவான். எண்ணங்களில் அசுத்தத்தையும் கனவுகளில் ஆபாசத்தையும் கொண்டு வருவான். அதை எதிர்க்க தெரியாத மக்கள் அவன் தரும் சிந்தனைகளில் விழுந்து வீணராகி போய்விடுகிறார்கள். இந்த யுத்த களத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய ஆவியானவரை நம்முடைய போராயுதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் நினைவுகளில் ஊடுருவுகிற நேரம் இரவு நேரமாகும். தீய விதைகளை, இச்சையின் விதைகளை, பயத்தின் விதைகளை கொண்டு வந்து சொப்பனங்கள் மூலமாக மனிதனுடைய மனதில் விதைத்துவிட்டு அவன் போய்விடுவான். அவைகள் கலையின் விதைகளாக உள்ளத்தில் முளைக்கின்றன. காலையில் எழும்பும்போது பயத்தோடும் திகிலோடும் சந்தேகங்களோடும் கலக்கத்தோடும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எழும்புகிறார்கள். ஆகவே இரவு நேரங்களில் உங்களுடைய சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் சிறைப்படுத்தவும் வேண்டியது அவசியம். எண்ணங்களால் வருகிற இந்த யுத்தத்திலே நீங்கள் கட்டாயம் ஜெயம் பெற வேண்டும். அந்த ஜெயத்தை பெற உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவியானவரை எப்போதும் உங்களுக்குள் நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த வழி. இரவிலே தூங்குவதற்கு முன்பு நன்றாய் ஜெபித்துவிட்டு, ஆவியானவரே, நான் தூங்கினாலும் நீர் என்னுடைய எண்ணத்திற்கு காவலாய் இருக்க வேண்டும். நீர் எனக்குள் இருந்து இடைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவிக்குரிய போராட்டங்களை நம்முடைய சொந்த மாம்சத்தினால் ஜெயிக்கவே முடியாது. நம்முடைய ஞானம் பிரயோஜனமற்றது, பலமும் பராக்கிரமமும் வீணானதுதான். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேலரை மீட்டுவிட தன்னுடைய பலமும் பராக்கிரமமும் போதும் என்று மோசே கருதினார். ஒரு எகிப்தியனை அடித்து மண்ணிலே புதைத்தார். தம்முடைய பலத்தையே அவர் முழுமையாக நம்பினதால் எகிப்தை விட்டே அவர் ஓட வேண்டிய நிர்பாக்கியம் ஏற்பட்டது. ஒரே பர்வதத்தில் கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஆவியினாலேயே ஆகும் என்பதாகும். பழைய ஏற்பாட்டிலே சாதாரணமான மனுஷர் மேல் ஆவியானவர் இறங்கும்போது அவர்கள் மாபெரும் பலவான்களாகவும் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர்களாகவும் விளங்கினார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்க விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தில் அவருக்கு தவறாமல் இடம் கொடுங்கள். சத்துரு தாக்கும்போது அவன் திடீரென வருகிறான், பலமாய் வருகிறான். எப்பக்கமும் நம்மை உபத்திரவங்கள் சூழ்ந்து கொள்கின்றன. சில வேளைகளில் நசுக்கப்பட்டது போல், உதவியற்ற நிலையில் இருப்பது போல், மடங்கடிக்கப்பட்டது போல் உணரலாம். சத்துரு வெள்ளம் போல வரும் தருணத்தில் தேவன் இடைப்படுவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். வேதம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது.
மீண்டும் மீண்டும் நசுக்கப்பட்ட யோபு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறியது போல, கர்த்தர் உங்களை ஸ்திரமானவராகவும் சுத்தமானவராகவும் வெளியே கொண்டு வருவார். சத்துரு உங்களை பலமாய் நசுக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அழிந்து போகும்படி விடமாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்று கூறுகிறான். தேவன் சில உபத்திரவங்களை நம்மை அழிப்பதற்காக அல்ல, தமது பலத்தையும் மகிமையையும் நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காகவே கொடுக்கிறார். ஒவ்வொரு முறை சிரமங்கள், கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது, ஏன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு இப்படி நடக்கிறது என்று வியக்கிறோம். அது தேவன் செயல்பட ஆயத்தமாகிறார் என்பதற்கு அடையாளம். அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், உங்கள் இருதயத்தை அவரது சித்தத்திற்கு ஒப்புக்கொடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்போது கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்கு மேலாக பலமான கொடி போல எழும்புவார், உங்கள் வாழ்க்கைக்கு மேலாக கொடியேற்றுவார். இந்த கொடி அவரது அன்பையும் பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. அந்த கொடியை சத்துரு பார்க்கும்போது வெட்கப்பட்டு ஓடிப்போவான். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பது யார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் முற்றுகையிடப்பட்டது போல உணரும்போது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தம் நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவார். நீங்கள் விடாய்த்து போய் பலவீனமாகும் போது கர்த்தரின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பிறர் உங்களை கீழே தள்ள முயற்சிக்கும் போது தேவன் உங்களை எழுப்புவார். சத்துரு உங்களை நசுக்க முயற்சிக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி நடக்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பார். அவர் தமது நேச கொடியை உங்கள் வீட்டின் மேல், உங்கள் ஆரோக்கியத்தின் மேல், உங்கள் எதிர்காலத்தின் மேல் ஏற்றுவார். அவரை நம்புங்கள். பழைய நாட்களில் முறிந்தவற்றை குணமாக்கிய, ஒடுக்கப்பட்டோரை விடுவித்த அதே ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துரு வெள்ளம் போல வரும்போது நீர் உம்முடைய கொடியை என் மேல் ஏற்றுகிறீர். சரீரத்தில், மனதில், ஆவியில் நான் பலவீனப்படும் போது என்னை பலப்படுத்தும். பயம், வியாதி, ஒடுக்குதலிலிருந்து என்னை விடுவித்தருளும். இருளின் எல்லா அதிகாரமும் பில்லி சூனியமும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அன்பினால் மூடும். என்னுடைய குடும்பத்தின் மேல் வெற்றி கொடியை ஏற்றுவீராக. என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாற்றும். என் வாழ்க்கை மூலமாக உம் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவித்து உம்முடைய சமாதானத்தினாலும் பலனாலும் நிரப்பியருளும். இன்றைக்கு எனக்கு விடுதலையையும் வெற்றியையும் அருளிச் செய்வதற்காக ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.